Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்களின் கொட்டி தீர்த்த கனமழை. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்த நிலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியை புரட்டி போட்ட கனமழையால் இயல்பு நிலை வெகுவாக பாதிப்பு. 2 உயிரிழந்த நிலையில் பலத்த காற்றுடன் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வாகனங்கள் சேதம். டெல்லியில் பெய்த ஆலங்கட்டி மழையில் சிக்கி இண்டிகோ விமானம் சேதமடைந்த சம்பவம். நடுவானில் பயணிகள் அலறிய நிலையில் திடுக்கிடும் காட்சிகள் வெளியானது. டெல்லியில் மோசமான வானிலை காரணமாக விமான சேவை முற்றிலும் பாதிப்பு. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன சட்ட பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது தமிழ்நாடு அரசு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. டாஸ்மாக் அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை 6 மணி நேரம் விசாரணை. அதிகாரிகள் சங்கீதா, ஜோதி சங்கரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றதாக தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை வழங்கும்படி பிரதமரிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பு. மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மட்டும் டெல்லி செல்வது ஏன்? ரைடை பார்த்து யாருக்கு பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 27ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. இளம்பெண் அளித்த புகாரில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச் செயலுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு நேரத்தை ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும்.
அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. தனபாலின் உறவினரான ஆத்தூர் ரமேஷிடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை. தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பெயரில் போலி பேஸ்புக் கணக்கு துவங்கி மீண்டும் மோசடி முயற்சி. வழக்கு பதிந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை. பெங்களூருவில் பதுங்கியிருந்த கேரளாவை சேர்ந்த 2 கைது. தஞ்சை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. 6 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம். சேலம் அருகே குடும்ப தகராறில் உளவு பார்க்க வந்ததாக கூறி சரமாரி தாக்குதல். 4 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு. 2 கைது. தூத்துக்குடி அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்பனையால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. வாக்குவாதம் செய்த பெண்ணிடம் மன்னிப்பு கோரிய கடை உரிமையாளர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நள்ளிரவில் மதுபான கடைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் எரிந்து சேதம். செங்கல்பட்டு அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. பிரேக் பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டதாக ஓட்டுநர் பகீர் தகவல். போலூர்லேருந்து சென்னையிலேருந்து போலூர் போகிறேங்க. வண்டியில் பிரேக் அடிச்சா நிற்கவே இல்லை. கொஞ்சம் லெஃப்ட்டு காமிச்சு மேலே கீழே இருந்துச்சு வண்டி. வேறு எதுவும் இல்லைங்க. போலூர்லேருந்து சென்னையிலேருந்து போலூர் போகிறேங்க. வண்டியில் பிரேக் அடிச்சா நிற்கவே இல்லை. கொஞ்சம் லெஃப்ட்டு காமிச்சு மேலே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் அஞ்சலி. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கும் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. ஜேடியு எம்பி தலைமையிலான குழு ஜப்பானின் டோக்கியோ சென்றடைந்தனர். தொற்று நோய் தடுப்பு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான சர்வதேச ஒப்பந்தத்திற்கு ஆதரவு. பிரதமர் மோடிக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் பாராட்டு. காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு. சிந்தூர் ஆபரேஷன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் எல்லைக்கு திரும்பிய வீரர்கள். ஆபரேஷன் சிந்தூரில் 3000 அக்னி வீரர்கள் பங்கு பெற்றதாக தகவல். பாகிஸ்தான் ஏவுகணைகள் ட்ரோன்களை திறம்பட எதிர்கொண்டதாக பாதுகாப்பு படை பெருமிதம்.
அமெரிக்காவின் வர்த்தக அழுத்தமே இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு காரணம். வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிருக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி உயர்வு. இந்தியாவுடனான சண்டையில் தோல்வியடைந்தவருக்கு பதவி உயர்வா என நெட்டிசன்கள் விமர்சனம். ஜப்பானில் அரிசி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ராஜினாமா. அரிசி விலை உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தமது கருத்துக்கு மன்னிப்பு கோரினார். ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னேறியது. ஐபிஎல் தொடரில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை தக்க வைக்க குஜராத் அணி முனைப்பு. வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. அணியில் முன்னணி வீரர்கள் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷாஹிர் அப்ரிடி ஆகியோருக்கு இடமளிக்கப்படவில்லை. ஓம் ரவுட் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகிறது கலாம் திரைப்படம். டாக்டர் APJ அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு உருவாகும் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு. விஜய் சேதுபதி நடித்துள்ள ஏஸ் திரைப்படம் நாளை திரைக்கு வருகிறது. யூடியூபில் வெளியான முன்னோட்ட காட்சிகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.